மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் நான் சொல்ல போற இந்த ஒரு ரீசனால ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்லயே ட்ரேட்ல ஃபெயில் ஆயிருவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல நீங்க மறக்காம பாருங்க. நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்க ட்ரேடர் தீனா. பிகினர்ஸ்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எங்கன்னா யார்ட்டனா கிளாஸ் போயிருப்பாங்க, இல்லன்னா ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்திருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்திருப்பாங்க, டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பிளைண்டா என்ன பண்ணுவாங்க, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிரீன் கேண்டில்னா பை, ரெட் கேண்டில்னா செல் இப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எமோஷனல் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இதுக்கு பின்னாடி எந்த ஒரு லாஜிக்குமே இருக்காது. ஃபைனலாக போட்ட கேபிட்டல் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு மார்க்கெட் இஸ் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ நீங்கள் பிகினரா இப்போ நான் சொல்ல போகிற இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் இறங்குங்க. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரணும், வந்துட்டு அங்கே வந்து மார்க்கெட் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி போகணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு டைரக்ஷன் சிமிலராக இருக்கணும், அதே மாதிரி வால்யூம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட் இது எல்லாத்துக்குமே ஓகே ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அதனால் க்ரீனா பை, ரெட்டுனா செல் அப்படின்னு பிளைண்டாக இறங்காமல் இந்த சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எமோஷனல் ட்ரேடிங் பண்ணாமல், லாஜிக் இல்லாமல் பண்ணாமல் அண்ட் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கம்பல்சரி ஆகலாம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், இந்த க்ரீன் ரெட் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. லெவல்ஸை பற்றி யோசிங்க. லெவல்ஸை பற்றி யோசிச்சுட்டு உங்கள் லாஸை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நான் சொன்ன மாதிரி ஆகலாம். ஸோ நீங்கள் நம்ம பேஜுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேடர் தீனா.